சுமார் 480 வருடங்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தணக் குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன். ராமலிங்க சுவாமியின் நினைவாக இவருக்கு ராமலிங்கன் என்றே பெயரிடப்பட்டது. இளமையிலேயே அவன் தன் தந்தையை இழந்தான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய்மாமனின் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். தெனாலிராமனுக்கு பள்ளி சென்று படிப்பது என்பது வேப்பங்காயாக கசந்தது. ஆனால் மிகவும் அறிவுக்கூர்மையும் நகைச்சுவையாகப் பேசக்கூடிய திறனும் இயற்கையாகவே பெற்றிருந்தான். தந்தை இல்லாத காரணத்தால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை தெனாலிராமனுக்கு ஏற்பட்டது. அதனால் என்ன செய்வது என்ற கவலை அவனை வாட்டியது. ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையைக் கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தைக் கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றும் சொல்லிச் சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோவிலுக்குச் சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை ஜெபித்தான். காளி பிரசன்னமாகவில்லை. ராமன் யோசித்தான். சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது, முனிவர் 1008 முறை கூறச் சொன்னார் என்பது. உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜெபிக்கத் தொடங்கினான். இரவும் வந்துவிட்டது. ஆனாலும் ராமன் காளி கோயிலை விட்டு அகலவில்லை. திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாகக் கேட்டாள் காளி. அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளைக் கூப்பித் தொழுதவாறே கேட்டான், தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தரவேண்டுகிறேன் என்றான் ராமன். காளி பெரிதாகச் சிரித்தாள். உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா என்றாள். ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்கப் பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன. அந்தக் கிண்ணங்களை ராமனிடம் தந்தாள் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்திலுள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்தக் கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றாள் புன்னகையுடன். ராமன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்தச் சொல்கிறாயே. நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சட்டென்று இடது கரத்திலிருந்த பாலை வலது கரத்திலிருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்தக் கிண்ணத்துப் பாலை மடமடவெனக் குடித்துவிட்டுச் சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்கச் சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்துப் பாலைத்தானே குடித்தேன் என்றான். ஏன் 2ஐயும் ஒன்றாகக் கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே. காளி புன்னகை புரிந்தாள். ராமா, என்னையே ஏமாற்றிவிட்டாய். நீ பெரும்புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமன் விகடகவி என்று சொல்லிப் பார்த்து சிரித்துக் கொண்டான். திருப்பிப் படித்தாலும் விகடகவி என்றே வருகிறது என்று மகிழ்ந்தான்.